இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித தெரேசா அவிலா தெரேசாவினுடைய திருவிழா. இவர் அற்புதமான ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கார்மல் சபையிலே கொண்டு வந்தவர். இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருங்கிய உறவு கொண்டிருந்தவர். எப்படி, எந்த அளவிற்கு என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவருக்கு தோன்றி, என்னுடைய மகள் தெரேசா என்னிடம் எதை கேட்டாலும் என்னால் இல்லை என்று சொல்ல முடியாது. என்ன பரஸ்பர அன்பு பாருங்கள். கடவுள் அன்பு செய்கிறார், அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. ஆனால் மனிதராக இருக்கிறவர்கள் கடவுளை பிரதி அன்பு செய்வதில் எந்த அளவிற்கு இயேசுவை இவர் அன்பு செய்திருக்கிறார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது புல்லரிக்கிறது. அந்த ஒரு நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 42 46. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் புதினா, கரி இலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. அதை தொடர்ந்து நிறைய வெளிவேடங்களை குறித்து ஆண்டவர் சாடுகிறார். அன்பானவர்களே, எதை எடுத்தாலும் ஜனங்க காணிக்கை கொடுக்க மாட்டாங்களா? ஜனங்க அன்பின் காணிக்கை கொடுக்க மாட்டாங்களா? லவ் ஆஃபரிங் கொடுக்க மாட்டாங்களா? எதை எடுத்தாலும் ஜனங்கள்டேருந்து ஏதாவது வராதா அப்படின்னு பார்க்கிற ஊழியர்கள் வாழுகின்ற காலமாக இது மாறிவிட்டது. ஜனங்களை அன்பு செய்கிறோமா? அப்படிப்பட்ட காலமாக இது மாற வேண்டும். ஜனங்களை அன்பு செய்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஜனங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியுமா? ஆயனுக்கு ஆடுகளை பற்றி தெரியுமா? ஆயனை குறித்து ஆடுகள் என்ன விதமாக அறிந்திருக்கிறார்கள்? காணிக்கை வாங்குறவன். அந்த கருத்து வரக்கூடாது. இல்லை, 10 பகுதியை காணிக்கையாக கொடுக்கிறீர்கள், ஆனால் நீதியை, இரக்கத்தை நீங்கள் கடைபிடித்திருக்க வேண்டும். நீதி என்ன? மக்களை அன்பு செய்வது, மனிதனை மதிப்பது, கடவுளை அன்பு செய்வது, கடவுளை மதிப்பது, கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி நடப்பது. இவ்வாறு அந்த ஆடுகளுக்கு நல்ல ஆயனாக இருப்பது, இந்த ஆடுகளாக இருப்பவர்கள் ஆயனுக்கு உரிய மதிப்பை கொடுப்பது, ஆயனை அன்பு செய்வது, இவைகள் அல்லவா நீதி? அந்த நீதியை செலுத்தாமல் எவ்வளவு காணிக்கை செலுத்துகிறோம் என்பது வெறும் சடங்கு. சடங்கினால் நாம் வாழ்வு பெற முடியாது. இயேசு சொல்லுகிறார், எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா. அவிலா தெரேசா எத்தனை அன்பு செய்தார்! எந்த அளவிற்கு உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்! தன்னுடைய எண்ணங்களாலும் திட்டங்களாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் எந்த அளவிற்கு உம்மை மகிமைப்படுத்தினார்! அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் ஆவியின் வழி நடத்துதலையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.